வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பவானியின் சூழ்ச்சி எப்படியாவது பார்த்தோன்னா நம்ம பாரதியை மிரட்டி அந்த லேப்டாப்பில் இருக்க எவிடன்ஸ், அந்த துறையை துரத்திட்டு போன அந்த எவிடன்ஸை அழிக்கணும். நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்க நம்ம வேஷத்தை முகத்திரையை பாரதி அதுக்கிட்ட கிழிச்சு எறிஞ்சு காட்டிடுவா. அது மட்டும் நடக்கக்கூடாது. அதுக்காக நம்ம தமிழை கடத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் முழுவதும் எனட்டத்தா கண்டிப்பாக அப்போ தான் நான் தமிழை விடுவேன், அவள் உயிருக்கு உல வச்சுட்டேன் அப்படின்னு பாரதியை மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி தமிழை தேடி அலையிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பில்டிங்கில் சொக்கப்பன மாதிரி அந்த பொம்மைக்குள்ளே நம்ம தமிழை ஒழிச்சு வச்சுருக்காங்க. தமிழ் தன்னோட கால் கொலுசியை அப்படியே காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி கீழே போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தமிழோட கொலுசி, அக்காவோட கொலுசி கிடச்சிருக்குப்பா அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாங்க. இங்கே தான் தமிழ் கண்டிப்பாக இருக்கா, அவளால் பேச முடியாதனால நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸை காட்டியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பொம்மைக்குள்ளே இருக்க நம்ம தமிழை மீட்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பவானி தான் அப்படின்னு தெரிஞ்சு பவானியை வேட்டையாடுறாங்க நம்ம ஆதியும் பாரதியும். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் சந்தோஷ் அழகாக லேப்டாப்பை தூக்கி நம்ம பாரதி கையில் கொடுத்துறாங்க. பாரதியும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து இந்த ஃபுட்டேஜ் போதும் பவானி கேடு கெட்டவ அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பவானி இப்போ நல்ல வேஷம் போட்டு ஆதி அவளை சித்தி சித்தி சித்தின்னு வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கிழிச்சு எரியணும். இந்த பவானியின் முகத்திரையை வெட்ட வெளிச்சம் ஆகணும். கூடவே அந்த மித்ரா, சுதாகர் இவங்களை பற்றியும் தெரியப்படுத்தணும். எல்லாமே வேஷந்தான் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறதுக்காக சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த லேப்டாப் இருக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதிக்கு வச்சுருக்க லேப்டாப் விஷயம் பவானிக்கு தெரிய வருது. எப்படியாவது நம்ம அந்த லேப்டாப்பில் உள்ள எவிடன்ஸை அழிக்கணும், நம்மளை பற்றிய விஷயத்த ஆதிக்கிட்ட இவ கக்கிடக்கூடாது அப்படின்னு பவானி இதுக்கு என்ன செய்ய, எந்த மச்சி மிரட்டி இந்த பாரதி கிட்ட இருக்க லேப்டாப்பை எவிடன்ஸை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு தமிழை பகடக்காயை யூஸ் பண்ணுறாங்க பவானி. அதாங்க நம்ம தமிழை கடத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பாவம் தமிழ் அந்த சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்கல, அப்படியே கடத்தி விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம பவானி ஒவ்வொரு கட்டத்துலையும் காரில் கடத்திட்டு போக நம்ம தமிழை பேச முடியாதனால தன்னோட ஐடி கார்டு, கண்ணாடி இதெல்லாம் கலத்தி என்னை கடத்துறாங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பில்டிங்கில் கொண்டு போய் அந்த பொம்மைக்குள்ளே நம்ம தமிழை அடைச்சி பண்ணி வச்சு அந்த பில்டிங்கில் மேலே நிப்பாட்டுறாங்க. இங்கே தான் கண்டிப்பாக வந்திருக்கணும், ஆனால் இங்கே எங்கே இருக்கா தமிழ் அப்படின்னு ஆதித்யாவும் நம்ம ஆதியும் சுற்றி முட்டி பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்னோட தமிழை இந்த பவானி கடத்திட்டு அவளை விடக்கூடாது, எப்படியாவது இந்த எவிடன்ஸை நான் ஆதிக்க கையில் கொடுத்துடணும்னு பார்த்தா இந்த எவிடன்ஸுக்காக தமிழை கடத்தி இல்லாட்டா தமிழை கொன்னிருவேன், இந்த எவிடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு பவானி மிரட்டுறாலே. என் பொண்ணையும் எதுவும் பண்ணிடக்கூடாது, அதே நேரத்தில் இந்த எவிடன்ஸை வச்சு தான் அந்த பவானியின் முகத்திரையை ஆதிக்கிட்ட கிழிச்சு எரிய முடியும், அதுக்கு இந்த எவிடன்ஸும் தேவை. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு அந்த லேப்டாப் எல்லாம் சரியாக கொடுத்தோம், ஆனால் இப்போ என்ன பண்ண, என் பொண்ணை எப்படி மீட்க அப்படின்னு துடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரவுடியை கொண்டு பில்டிங்கில் அழகாக நம்ம தமிழை கொண்டு நிற்க வச்சுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஆதியும் சுற்றும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு அப்பா நீங்கள் போயிடாதுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு தமிழ் அழுது புலம்பிக்கிட்டு தன்னோட காலில் இருக்க கொலுசியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி கீழே கலந்து விழ வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கே தமிழ் இருக்க, நான் உன்னை தேடி திரியிறேன், இந்த அப்பாவை தெரியுதாமா அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கீழே பார்க்கவும் அப்பா நம்ம அக்காவோட கொலுசி நான் இருக்குது அப்படின்னு ஆதித்யா எடுத்து அப்பா ஆதி அப்பாயிட்ட கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா தமிழ் இங்கே தான் இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல உள்ளுக்க நம்ம ஆதி ஆதித்யாவை கூட்டிக்கிட்டு தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பொம்மைக்கிட்ட வர பொய்யாச்சு, இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம்னா நம்ம தமிழை இருக்கிறத ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சி நம்ம ஆதித்யை காப்பாற்றுறாங்க, அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. உன்னை யார் இப்படி கொடுமைப்படுத்தினது அப்படின்னு தெரிய நேரம் தெரியாது, நான் இருக்க நேரம் ரவுடிகனா நம்ம ஆதித்யாவும் நானும் இருக்க நேரம் பிடிச்சாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்
நேரம் எதுக்காக வந்து இந்த தமிழை வந்து இந்த பாடு படுத்திருக்காங்க, தமிழை இப்படி செய்கிறவங்கள கண்டிப்பாக விட போகிறதில்ல அப்படின்னு வந்து ஆதி வந்து கொந்தளிக்கிறாருங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நடந்ததெல்லாம் வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து சொல்ல வர நேரத்தில் தான் நம்ம பாரதி வந்து இந்த முக்கியமான இந்த எவிடன்ஸுக்காக தமிழை கடத்திட்டாங்க அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை நம்ம தமிழை வந்து ஒப்படைக்கிறாங்க நம்ம ஆதி. அந்த நேரத்தில் யார் வந்து இப்படி தமிழை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம பாரதிகிட்ட கேட்குற நேரம் வேறு யார், அதெல்லாம் பவானியோட வேலை, என்ன எங்கள் சித்தி பவானியை இப்படிப்பட்டவங்க இல்லை, நான் இந்த விஷயத்தில் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த நம்ம துறையை வந்து கடத்தி இந்த அளவுக்கு பண்ணவா வேறு யாரும் கிடையாது, இந்த பவானி தான். இதுக்கான ஃபுட்டேஜ் என்ன இருக்குது, இதை உங்கள்கிட்ட காட்டிடுவேன்னு தான் இந்த பவானி அதை காட்டக்கூடாது, அந்த எவிடன்ஸை வந்து எங்கிட்ட தந்துரு அப்படின்னு வந்து அதுக்காக தான் தமிழை வந்து இந்த மாதிரி படுத்தினா அப்படின்னு சொல்ல நேரம் எதுக்காக வந்து சித்தி வந்து இவ்வளோ தூரம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து இதுக்கு மேலே மறைக்காத தமிழ் ஆதித்யா இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஆபத்து வர வைக்க அளவுக்கு பண்ணுறாங்களே, எதுக்காக சித்தி இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் வேறு எதுக்கு உங்களோட சொத்துக்கு தான் அப்படின்னு சொல்ல நேரம் என்னோட சொத்துக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஆதி. அதுக்காக இப்படி ஒரு சின்ன பிள்ளைய வர பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் இதில் என்ன பிரமாதம் இருக்குது, மித்ரா சுதாகர் வர நீங்கள் நினைக்க வரவும் நல்லவங்க இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீடியோவை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பாரதி இந்த பவானியும் இப்படிப்பட்டு செய்கிறவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது வாங்க அப்படின்னு வந்து நம்ம ஆதி வந்து தமிழ் ஆதித்யா பாரதி இவங்க எல்லாம் வந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பவானியை பார்க்குறாங்க, என்ன ஆதி எதுக்காக வந்திருக்க, அதுவும் இந்த பாரதியும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு போல், தமிழை நம்ம தான் வந்து கடத்தி வச்சுருந்தோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு தான் இவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பவானி வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பாரதி அப்படியே வந்து பவானியை சமைட்றாங்க, என் பொண்ணு மேலே நீ வந்து உயிரை எடுக்க அளவுக்கு நீ வந்து துணிஞ்சிட்டல, உங்களுக்கு அவ்வளோ சொத்து முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னாராம். நம்ம ஆதி என்ன சித்தி இது என்ன வேலை, எதுக்காக தமிழை இப்படி கடத்திங்க அப்படின்னு எல்லாம் வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி கேட்டால் எல்லாம் அவளுக்கு பதில் வராது அப்படின்னு வந்து பவானியை அப்படியே சவுட்டி தள்ளுறாங்க நம்ம ஆதி. இந்த சைடு பார்த்தோன்னா மித்ரா சுதாகருக்கு கூட இந்த விஷயம் நம்மளை பற்றியெல்லாம் வந்து தெரிய வந்துட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எனக்கு வந்து உண்மை தெரியும் பாரதி, நான் உங்கள் கழுத்தை தாலி கட்டியிருக்கேன், உங்கள் புருஷனாக வாழ்ந்திருக்கேன், அப்படி இருக்க நேரம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு, இந்த விஷயத்தை எதுக்காக நீங்கள் என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போவாது உண்மையை சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதுக்கு மேலே மூடி மறைச்சி எந்த பிரோஜனமும் இல்லை, உண்மை எல்லாமே வந்து தெரிஞ்சிட்டாரு ஆதிக்கு வந்து நான் சொல்லாமலே அவர் என்னோட புருஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிட்டு, இது போதும் கடவுளே, இனி வந்து எங்களை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் உங்கள் மனைவி, நம்ம பிள்ளைங்க தான் ஆதித்யா தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.